டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இன்பகரமான நாளாக அமையட்டும். அப்போ மனித வாழ்க்கையில், கல்வி வாழ்க்கையில், பாடசாலை மாணவர்களுடைய கல்வி வாழ்க்கை நாங்கள் திரும்ப திரும்ப பாருங்க, நாங்கள் அடுத்த சந்ததி என்போம். அவர்களைத்தான் ஒழுங்குபடுத்தி நாங்கள் விட வேண்டும். அப்போ இந்த அல்ஃபா சந்ததி, புதிய சந்ததி, இந்த புதிய 25வது வருடத்தில் ஆரம்பிக்கின்ற நிலையில் கிரியேட்டிவிட்டி, ஆக்கத்திறன், இது தொடர்பாக நாங்கள் சிந்திக்க வேண்டும். இது தொடர்பான விழிப்புணர்வுகளை மேற்கொள்ள வேண்டும். இது உளவியல் ரீதியான ஒரு மிக உயர்ந்த பரிமாணம். ஆக நான் எழுதிய கல்வி முகாமைத்துவத்தில் விடய ஆய்வு, இது நான் எழுதிய நூல். அப்ப இதில் இந்த கல்வி துறையில எவ்வாறு ஆக்கத்திறன் உளவியல் ரீதியாக செல்வாக்கு செலுத்துகின்றது, இந்த ஆக்கத்திறனின் ஊடாக எவ்வாறு அபிவிருத்தி காணலாம், இந்த ஆக்கத்திறன் ஊடாக எவ்வாறு பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கண்டறியலாம், கேஸ் ஸ்டடீஸ், விடய ஆய்வுகள். இந்த நிகழ்ச்சியில் நான் உளவியல் சார்ந்த விடய ஆய்வுகளை கலந்துரையாடி கொண்டு வரேன். பல ரிசர்ச் வெளியீடுகளை சொல்லி கொண்டு வரேன். அந்த வகையில் இந்த ஆக்கத்திறன் தொடர்பான விழிப்புணர்வு எல்லோருக்கும் அவசியம் தேவையாக இருக்கின்றது என்ற வகையில் இங்கே ஒரு ஆக்கத்திறன் விருத்தி செய்தல், அதில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தல் என்று சொன்னால், அந்த ஆக்கத்திறன் சார்ந்த விடயங்களை, சந்தர்ப்பங்களை, சூழ்நிலைகளை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஆக பதிவாக்கும் திறன், ஆவண பதிவாக்குறது, பிரச்சனைகளை சரியாக பாருங்க, பிக் டேட்டா, நிறைய தரவுகள் இருந்ததுன்னு சொன்னால் பிரச்சனையை இலகுவாக தீர்த்து கொள்ள முடியும். அடுத்ததாக ஆபத்து நிலைகளை எதிர்நோக்குகின்ற பொழுது கிரியேட்டிவிட்டியை பயன்படுத்தல். ஒரு வெள்ளத்தில், ஒரு அனர்த்தத்தில், ஒரு சுனாமியில் எப்படி உயிர்களை மிக விரைவாக பாதுகாக்கிறது, அதுக்கு ஒரு கிரியேட்டிவ் இருக்கும். அதை உடனடியாக பிரயோகிக்கின்ற ஆற்றல். அடுத்தது உணர்ச்சி திறன். அப்போ பாருங்க, மாநில உணர்வுகளை இனங்காணு, மனித பிரச்சனைகளை இனங்காணுது, எல்லோர் பற்றிய விழிப்புணர்வு. பாருங்க, ஆக்கத்திறன் எங்க வருதுன்னா ஹியூமனிட்டி அப்ரோச், மனிதத்துவ அணுகுமுறை, புதுமை நாட்டம். பாருங்க, புதியவற்றை கண்டுபிடித்தல், புதியவற்றை காரண காரியங்களை கண்டறிந்து புதிய வகையில சிந்திக்கிறது. பாருங்க, ஒரே மாதிரி சிந்திக்காம மைண்ட் செட்டப்பும் மாத்துறது. அடுத்த கற்பனை, சில விடயங்களுக்கு கற்பனை தேவை. புதிய கருத்துக்களை உருவாக்க, புதிய கற்பனை செய்து புதிய சிந்தனைகளை உருவாக்க, இதன் மூலம் புதிய கண்டுபிடிப்புகள் ஏற்படும். அடுத்தது பல்வேறு வகையான தூண்டல்களை, அரட்டல்களை மாணவர்களுக்கும் மக்களுக்கும், இந்த பாருங்க, நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இந்த ஊடகத்தினோட செய்யறது ஒரு அரட்டல், ஒரு நல்வாழ்வுக்கான அரட்டல். இது ஒரு கிரியேட்டிவ் ஆக்கத்திறன். அடுத்தது ஆக்கத்திறன்ல கடும் சட்ட நடவடிக்கைகள், கடுமையான நடவடிக்கைகள் இல்லாமல் ஒரு நெகிழ்ச்சி போக்கு, மென்மையான போக்கு, அப்போதுதான் திறன் விருத்தியாகும். ஆக உங்களுடைய பிள்ளைகளை, பெற்றோர்கள் பாடசாலையில் கட்டுப்பாடுகள் இருக்கும், ஓரளவு அவர்களை நெகிழ்ச்சியாக வளர்க்கின்ற சுதந்திரத்தை கட்டுப்பாட்டுடன் கொடுத்தீர்களானால் ஆக்கத்திறன் மலரும். ஆக கொஞ்சம் சுதந்திரங்களையும் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டி இருக்கின்றது. அடுத்ததாக புதிது காணல் என்று சொல்றார்கள். அப்ப புதிய கருத்துக்களை சிந்திக்கிறது, புதிய செயற்பாடுகளை செய்கிறது. அடுத்த பார்த்தீங்கன்னா தேவைகளின் தாய் தான் ஆக்கத்திறன். பாருங்க, எது தேவை? நாங்கள் யுத்த காலத்தில் பாருங்க, எப்படி மண்ணெண்ணெய் இல்லை, இது விளக்குகள், மின்சாரம் இல்லை, ரைட், நாங்கள் குப்பி விளக்கை கண்டுபிடித்தோம். இதே போல அப்ப பல்வேறு தேவைகள் எங்களுக்கு எழுகின்ற பொழுது தேவைகளின் தாயாக ஆக்கத்திறன் இயல்பாகவே வரும். ஆக மனிதர்களிடம் ஆக்கத்திறன் இயல்பாகவே உண்டு. அந்த ஆக்கத்திறனை அவருடைய மனதில் இருந்து வெளிக்கொண்டு வருதல், அதான் கல்வி, அதான் கற்றல். அப்ப இது சும்மா பாடமாக்கி போட்டு செயற்பாடு இல்லாமல் வேட்டு சுரக்காய் கரைக்குதாவாது என்றது போல உள்ள கல்வி இப்ப மாற்றம் அடைந்து கொண்டு வருகிறது. இந்த மாற்றத்துக்கு ஏற்ப எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் உருவாக்கி ஒரு சிறந்த ஆக்கத்திறன் உள்ளவராக,
அவரை நாங்கள் மிளிரச் செய்வோம். வணக்கம்.